வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளில் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபைகளுக்கான முதலமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தகவல்களை திரட்டும் பொருட்டு மதிப்பீடு ஒன்றை முன்னெடுக்க தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம் தீர்மானம். பொன்லவாய அரசுத் தலைவர்கள் மாநாட்டை வரவேற்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று வவுனியா நகரை சென்றடைந்தது. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக குடியரசுக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒபாமா இணக்கம். வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபைகளுக்கான முதலமைச்சர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சராக சட்டத்தரணி டயஸ்ரீ ஜெயசேகரவும் மத்திய மாகாண முதலமைச்சராக சரத் ஏக்கநாயக்கவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். வடமேல் மாகாண அமைச்சர்களாக சனத் நிஷாந்த், சந்திய சமந்தகுமார ராஜபக்ச, குணதாஸ் தெஹிகம, தர்மஸ்ரீ பண்டார ஹேரத் ஆகியோரும் இதன்போது பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் விஜயானந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண அமைச்சர்களாக பந்துல யாலேகம, ராமசாமி முத்தையா, எதிரி வீர வீரவர்தன, பிரமித்த பண்டார தென்னகோன் ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாகவும் ஜனாதிபதி ஊடக இணைப்பு செயலாளர் கூறினார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தகவல்களை திரட்டும் பொருட்டு மதிப்பீடு ஒன்றை முன்னெடுப்பதற்கு தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. 1982 ஆண்டிலிருந்து 2012 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற நெருக்கடி நிலைமைகள் தொடர்பிலான தகவல்களை திரட்டுவதற்கு தீர்மானித்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன தெரிவிக்கின்றார். இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான முழு விவரங்களையும் திரட்டுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக இந்த தகவல்களை திரட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடுப்பகுதி அளவில் இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எண்ணியுள்ளதாகவும் தொகை மதிப்பு புள்ளி விவரவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். பொன்லவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தனது 2ஆம் நாள் பயணத்தை கிளிநொச்சியில் ஆரம்பித்தது. MTV MBC ஊடக வலையமைப்பு, தேசிய இளைஞர்கள் சேவை மன்றம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணி இன்று வவுனியா நகரை சென்றடைந்தது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று காலை கிளிநொச்சியில் ஆரம்பமானது. இந்த சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், கரச்சி பிரதேச செயலாளர் கோபாலப்பிள்ளை நாகேஸ்வரன், கிளிநொச்சி போலீஸ் அधीक्षகர் எட்மன் மகேந்திரா மற்றும் 571வது கட்டளை தளபதி கர்னல் நிஹால் அமரசேகர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கிளிநொச்சி நடனக்குழுவின் நடன நிகழ்ச்சி வைபவத்தை மேலும் மெருகூட்டியது. அதன் பின்னர் பஹாமாஸின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனால் இந்த கொடி ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவர்களால் பஹாமாஸ் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலைகளின் மாணவர்கள், இளைஞர் யுவதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பொதுநலவாய சம்பந்தமான விடயங்களிலே இளைஞர் சமுதாயத்தை ஈடுபடுத்துவதும் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான ஒரு இங்கு வருகை தந்திருக்கின்றதான இளைஞர்களையும் வரவேற்பதிலும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையிலே இதற்கான அரசுடைய வழங்குகின்றதான MTV MBV ஊடக அமைப்புக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த வாகன தொடரணியின் இன்றைய பயண விவரங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜேரூபனிடம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். ஒரே தேசம் ஒரே மக்கள் என்ற கொள்கைக்கு அடிப்படை இலக்கணமாக எமது வாகன தொடரணியின் நேற்று வடக்கிலிருந்து தெற்கு பயணத்தை மேற்கொண்டுள்ளது. நேற்று வடமாகாணத்தை பருத்தித்துறையிலே எமது வாகன தொடரணி ஆரம்பித்துள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டை விளக்கம் அளிக்கும் வகையில் MTV MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைப்பும் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த வாகன தொடரணி தற்போது வவுனியா நகரை அண்மித்துள்ளது. எமது பயணம் இன்று காலை கிளிநொச்சியிலிருந்து ஆரம்பமானது. கிளிநொச்சியிலிருந்து புளியங்குளம், மாங்குளம், ஓமந்த சாவடி ஊடாக நாங்கள் தற்போது வவுனியா நகரை அண்மித்துள்ளோம். 54 நாடுகளின் கொடியை தாங்கியவன் நமது வாகன தொடரணி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று வடமாகாணத்தில் நமது பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை கிழக்கு மாகாணம், மலையகம் மற்றும் தென்பகுதியின் அனைத்து மாகாணங்களுக்கும் பயணத்தை செய்து எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் காலை முகத்திடலிலே சஞ்சரிக்க உள்ளோம். தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அமோகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து ராசதுரை ஜேரூபன். நன்றி ஜெயரூபன். நூற்றாண்டு பழமை வாய்ந்த யாழ் பொன்னாளி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து பெருந்தொகையான புராதன தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனையடுத்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று விசாரணைகளுக்காக ஆலயத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த போலீஸ் உயர் அதிகாரி குறிப்பிட்டார். சுமார் 1 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய தங்க நகைகள் ஆலயத்திலிருந்து திருடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகிறார். சுகாதாரத்துறைக்குள் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சு மற்றும் மாகாண வைத்தியசாலைகள் என பிரிவினை ஏற்படுத்தாதவாறு பொறுப்புடன் செயற்படுவதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். தெஹியவத்த கேண்டிய ஆதார வைத்தியசாலையில் நடைபெற்ற மருத்துவ கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். தெய்யத்தகண்டிய ஆதார வைத்தியசாலையின் செயற்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை சுகாதார அமைச்சர் நேற்று ஆரம்பித்து வைத்தார். எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் கல்வியுடன் தொடர்புடைய முக்கிய அம்சங்களும் மனித உடல் அமைப்பு தொடர்பிலும் பல பிரிவுகள் காணப்படுகின்றன. சுகாதார அமைச்சர் என்ற ரீதியில் சுகாதாரத்துறைக்குள் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சு மற்றும் மாகாண வைத்தியசாலைகள் என நான் வேறுபடுத்தவில்லை, வேறுபடுத்தவும் மாட்டேன். கஷ்ட பிரதேசங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கு நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முயற்சித்து வருகின்றோம். எமது நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்புகள் மிகவும் முக்கியமானதாகும். அரசாங்கம் மற்றும் மாகாண சபைகள் என்பன ஒன்று அல்ல. அவை அனைத்தும் அரசியலமைப்பில் உள்ள நிறுவனங்கள் என்ற ரீதியில் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். மகாத்மா காந்தியின் ஜனன தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றது. ஹேகாலை நகர மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் மஹிபால ஹேரத் ஜனசகன அமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. சப்ரகமுவ மாகாண ஆளுநர் லொக்கு பண்டார உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் அரசியல்வாதிகள் தலைவர்கள் மேற்கத்தைய ஆடைகளுக்குள் சிக்கியிருப்பதை அவதானிக்கும் போது மகாத்மா காந்தி சிறிய உடலமைப்பை கொண்ட ஒரு மனிதர் ஆவார். மகாத்மா காந்தி எமக்கு வழங்கியுள்ள தகவலை புரிந்து நாம் உண்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை உலகில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். பிரதேச சபையில், மாகாண சபையில் எவரேனும் அரசியல்வாதிகள் மீது தாக்குதல் நடத்தலாம். எனினும் எவரையும் தாக்குவதற்கான உரிமை எமக்கில்லை. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்காக மக்கள் அன்றாடம் போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு மத்தியில் கஷ்டப்பட்டு உழைத்து சிறுக சிறுக சேகரித்த அவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டால் அது அவர்களின் வாழ்க்கையில் பேரிடியாகவும் அமையும். யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள் போன்று பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தற்போது மிருகங்களின் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். காட்டு யானைகள் மற்றும் குரங்குகளின் அட்டகாசத்தினால் மட்டக்களப்பு மக்கள் தற்போது பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
அண்மை காலமாக குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான குரங்குகள் சஞ்சரிப்பதாகவும் வீடுகள் மற்றும் பாடசாலைகளின் கூரைகளை சேதப்படுத்தி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முதலாம் ஆண்டு பாடசாலை வகுப்புகள் இப்போ அவர்களுடைய புத்தகங்கள் அவங்களுடைய அட்டப்படங்கள் எல்லாம் சேதப்பட்டிருக்கு. இந்த குரங்குகளால் பாடசாலை சொத்துக்கள் நாசமாகி வருகின்றது. கதிர மேசைகளை உடைக்குது. அதனாடி குரங்குகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்ளும். அத்துடன் பல பயன் தரும் மரங்களையும் இந்த குரங்குகள் அழிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு வந்தாறு மூலை விஷ்ணு மகா வித்தியாலயத்தின் கட்டடங்களுக்கும் தளபாடங்களுக்கும் குரங்குகளால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பாடசாலை அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். மரங்களும் நெருக்கமாக இருக்கிற சூழல் ஒன்று எங்கட பாடசாலையில் இருக்கிறதால அந்த மரத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டு ஓடுகளை உடைக்கிறதும் அந்த மரங்கள் தாவி கீழே இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு தொல்லையை கொடுக்கிறதும் இதால சில வகுப்புறைகளுக்குள்ள இந்த உள்ளுக்கு உள்நுழைஞ்சு கதிரமீசைகளை கூட அசிங்கப்படுத்தி வச்சிடும். இனி அடுத்த நாள் காலையில் ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதை துப்புரவு செய்கிறதுலேயே முதல் பாடத்துக்குரிய நேரம் ஒதுக்கப்பட்டு விடும். இது சம்பந்தமாக நாங்கள் எங்களோட பெற்றார்களுடையும் சேர்ந்து கதைச்ச இடத்திலேயே கூட இதை நாங்கள் நிரந்தரமாக அகற்றுவதற்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். குரங்குகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பனிச்சங்கேணி ஆற்றில் சட்டவிரோத மீன்பிடி அதிகரித்து வருவதாக மாவட்ட கரையோர பேணல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் நடுவே தடைகளை ஏற்படுத்தி சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட வலைகளை பாவித்து மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதனால் ஆற்றில் உள்ள மீனினங்கள் அழிந்து வருவதுடன் சுற்றாடலுக்கு பாரிய தீங்கு ஏற்படுவதாக திணைக்களத்தின் மாவட்ட திட்ட முகாமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கண்டறிய மாவட்ட உயர்மட்ட அதிகாரிகள் நேற்று அந்த பகுதிக்கு படகுகள் மூலம் விஜயம் செய்துள்ளனர். மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், சுற்றாடல் அதிகார சபை மாவட்ட அதிகாரி மற்றும் அதிகாரிகள் பலர் அங்கு சென்றிருந்தனர். குறித்த பிரச்சினை தொடர்பான அறிக்கையினை மாவட்ட சுற்றாடல் மாதாந்த அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளதாக கள ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்துள்ளனர். மூன்று நாடுகளுக்கு இடையிலான உலக கிரிக்கெட் லீக் தொடரில் 49 ஓட்டங்களால் இலங்கையை ஆஸ்திரேலியா தோற்கடித்துள்ளது. இந்த போட்டி தலவத்தகோட கிரிக்கெட் உலக விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி 49 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 31 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு இலங்கையில் நடைபெற்ற பிரமாண்டமான உலக கிரிக்கெட் போட்டி இதுவாகும். இந்த கிரிக்கெட் போட்டியானது MTV ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டில் ஒளிபரப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது 2:25 மணித்தியால செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.